வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். வரக்கூடிய நாட்களில் தில்லி சட்டமன்ற தேர்தல் நம்ம சந்திக்க போகிறோம். தில்லி அண்டு பீகார் 2 மாநிலங்களுக்கும் பிப்ரவரி மாதத்தில் சட்டமன்றத்தினுடைய அந்த ஆயுட்காலம் அப்படின்றது நிறைவடைவிருக்கிறது. ஸோ அதற்கு முன்னாடி ஜனவரி மாதத்தினுடைய கடைசியில் அல்லது பிப்ரவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில் 2 மாநிலங்களுக்குமான தேர்தலை நாம் எதிர்பார்க்கலாம். தில்லி ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருந்தாலுமே சட்டமன்றத்துடன் கூடிய யூனியன் பிரதேசமாக இருக்கிறதுனால ஸோ அங்கே 70 தொகுதிகள் இருக்குது. ஸோ தற்பொழுது ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் இருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி தில்லியை காங்கிரஸ், பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு தேசிய கட்சிகள் ஆட்சி செய்திருந்தாலும் கடந்த சில 5 ஆண்டுகளாக ஆம் ஆத்மி தான் அங்கே ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. தற்பொழுது ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த அதிஷி முதல்வராக இருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது. ஸோ வரக்கூடிய தேர்தலில் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த முறை பிஜேபி லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லோக்சபாவில் அவங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம் ஆத்மி நீங்கள் லோக்சபாவில் எப்படி வேணாலும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம், சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தனியாக களம் காண போகிறாங்க ஆம் ஆத்மி அப்படின்றத கவனிக்க முடிகிறது. மும்முனை போட்டியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. காங்கிரஸ், ஆம் ஆத்மி, பிஜேபி இன்றைக்கு தேதியில் தேர்தல் நடந்தது அப்படின்னா யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள்ஸ் இன்சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து கணிப்பை நடத்தி வெளியிடக்கூடிய ஒரு நிறுவனம் TV9 மாதிரியான நிறுவனங்களுக்கு கருத்து கணிப்பை நடத்தி வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அவர்கள் ஆன்லைனில் ஒரு போலிங் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆன்லைன் போலிங் அப்படின்னு சொல்லும் பொழுது தில்லியை சாராதவர்கள் வெளியில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் போல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் பிஜேபி மாதிரியான நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்றதுனால பிஜேபிக்கு அதிகமானவர்கள் வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு ஆங்கிளில் நம்ம பார்த்தாலும், இன்னொரு ஆங்கிளில் பிஜேபியை பிடிக்காதவர்கள் எல்லாருமே ஆம் ஆத்மி மாதிரியான கட்சியை ஆதரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஆன்லைன் ஒப்பீனியன் போல், ஆன்லைன் வழி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் படி நம்ம பார்க்கும் பொழுது இன்றைய தேதியில் தேர்தல் நடந்தது அப்படின்னா பீப்புள்ஸ் இன்சைட் இவர்களினுடைய கருத்து கணிப்பு படி பார்க்கும் பொழுது ஆம் ஆத்மி வெற்றி பெறதுக்கு 21% மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 72% மக்களும், காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3% மக்களும், தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு 4% மக்களும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய தேதியில் தேர்தல் நடந்தது அப்படின்னா ஸோ பெரும்பான்மையான மக்கள் சொல்லியிருக்கிறது பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.